ஐசிடி ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கிட்டு ப்ராஃபிட்டபிள் ஆகிறோம். இண்டிகேட்டர்ஸ் கற்றுக்கிட்டு ப்ராஃபிட்டபிள் ஆகிறோம். இந்த பாட்டை ரன் பண்ண விடுறோம், மில்லியனர் ஆகிறோம். இப்போ ஸ்ட்ராட்டஜி தான் சீக்ரெட்டாக ஒருத்தனை ப்ராஃபிட்டபிள் ஆகிறதுக்கு, அதுவும் பார்ப்போம். ஃபஸ்ட் ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஸ்ட்ராட்டஜின்னு எப்படி சொல்கிறாங்க? ரொம்ப சிம்பிள். ஒரு பர்சன் சார்ட் முன்னாடி உட்கார்றான், சும்மா சார்ட்டே பார்த்துட்டு இருக்கான் ஒரு 6 months. அப்போ ஒரு குறிப்பிட்ட பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிறத பார்க்குறான். உடனே நோட் பண்ணுறான், அது எப்படி ரிப்பீட் ஆகுது, எந்த டைமில் ரிப்பீட் ஆகுது, டார்கெட் எங்கே மோஸ்ட்டாக போகுது, எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கலாம், எத்தனை தடவை இது லாஸ் ஹிட் ஆகுதுன்னு பார்க்குறான். இது எல்லாத்தையும் சேர்த்து இதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக மாற்றுறான். அதுக்கு பேர் கிரிப்டோ காட் ஸ்ட்ராட்டஜின்னு நேம் வைக்கிறான். பட் இந்த ஸ்ட்ராட்டஜியை அவங்ககிட்ட சொன்ன உடனே இது ஒர்க் ஆகுமானா? நோ. ஒரு ஸ்ட்ராட்டஜிங்கிறது வெறும் ப்ரொசீஜர் மட்டும் இல்லை, இதில் எக்ஸ்பீரியன்ஸும் கலந்துருக்கு. இப்போ இந்த கிரிப்டோ கேட் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் கற்றுக்கவே முடியாதுன்னு சொல்ல, இதை நீங்கள் கற்றுக்கிட்டு ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணி இதில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணணும்னு சொல்கிறேன். அண்ட் ஈவன் இந்த ஸ்ட்ராட்டஜியை உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி உங்களுக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? அதுதான் இந்த வீடியோ. ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட், விச் மார்க்கெட், நீங்கள் எந்த மார்க்கெட்டை ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணணும். இங்கே நான் ஃபியூச்சர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபியூச்சர்ஸ்லேயுமே ஸ்பெசிஃபிக்காக நாஸ்டாக்கை சூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது, டைப் ஆஃப் ட்ரேடர். ட்ரேடர்ஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருப்பாங்க. லைக் இன்ட்ராடே ட்ரேடர், ஸ்விங் ட்ரேடர், ஸ்கேல்பர். ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஸ்கேல்பிங் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இங்கே நான் ஸ்கேல்பிங் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் மூணாவது, டைம் ஃப்ரேம். நம்ம ஸ்கேல்ப் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணும். ஸ்கேல்பிங் பொறுத்தவரை லோவர் டைம் ஃப்ரேமில் தான் என்ட்ரி எடுப்பாங்க. ஸோ அதுக்காக என்ட்ரி எடுக்கிறதுக்கு 1 minute or 3 minutes நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஹையர் டைம் ஃப்ரேமில் பயாஸ் அனலைஸ் பண்ணுறதுக்கு 15 minutes இல்லை 1 hour சூஸ் பண்ணியிருக்கேன். இது மார்க்கெட் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். எண்டில் நான் என்ட்ரி எடுக்கிறதுக்கு 1 minute or 3 minutes அண்ட் பயாஸ்க்கு 15 minutes இல்லை 1 hour சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நாலாவது, லிக்விடிட்டி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எந்த கான்செப்ட்ஸ் இல்லை எந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் போய் வீடியோஸ் பார்த்தாலோ இல்லை நீங்கள் எதில் படித்தாலோ எல்லா கான்செப்ட்ஸுமே இந்த லிக்விடிட்டி அப்படின்ற ஒரே ஒரு டாப்பிக்கை சுற்றி தான் பில்ட் பண்ணியிருப்பாங்க. லிக்விடிட்டினா மணி ஃப்ளோ. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் சார்ட்டில் பார்க்குறப்ப மூவ்மெண்ட்ஸ்னால் சில இடத்துல ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஹை எடுக்கிறப்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். இல்லை ஒரு ஃபேர் வேலி கேப்போ இல்லை ஆர்டர் பிளாக்ஸை ப்ரைஸ் பிரேக் பண்ணுறப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஸோ இந்த இடத்துலலாம் லிக்விடிட்டி அதிகமாக இருக்குது, இல்லை மொமெண்டம் அதிகமாக இருக்குன்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஸோ லிக்விடிட்டி அதிகமாக இருக்க ஏரியாஸில் உங்கள் ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆச்சுன்னா, நீங்கள் ட்ரேட்ஸ் எடுத்திங்கன்னா ப்ராஃபிட் ஹிட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. சரி, இப்போ அந்த லிக்விடிட்டி எங்கெங்கெல்லாம் இருக்கும்? இந்த லிக்விடிட்டியை நம்ம ஃபைன் பண்ணுறதுக்கு 2 ஆஸ்பெக்ட்ஸ் எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு டைம் அண்ட் ரெண்டாவது ப்ரைஸ். டைம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைமில் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட்ஸ் நல்லாயிருக்கும். ப்ரைஸ் அப்படின்றது மார்க்கெட்டில் இந்த ப்ரைஸை ரீச் பண்ணுறப்ப லிக்விட் நல்லாயிருக்கும், இல்லை இந்த லெவல்ஸை ப்ரைஸ் ரீச் பண்ணால் மூவ்மெண்ட்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் ப்ரைஸ். டைம் பொறுத்தவரை இங்கே நான் ஃபியூச்சர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கனால ஃபியூச்சர்ஸில் எந்தெந்த டைமில் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட்ஸ் நல்லா இருக்கும்னா, ஃபஸ்ட்டு 9:30 AM ஓப்பன், அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆகிற டைம். அந்த டைமில் மூவ்மெண்ட்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ அந்த டைமில் மார்க்கெட்டில் உட்காந்து மூவ்மெண்ட்ஸை பார்த்து ஒரு 5 to 10 minutesக்கு அப்புறம் ஒரு நல்ல என்ட்ரி கிடச்சின்னா நீங்கள் தாராளமாக ட்ரேட்ஸ் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் PM செஷன் சூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயுமே லிக்விட் நல்லாயிருக்கும். அண்ட் அப்படி இல்லைன்னா சில்வர் பர்ட் சூஸ் பண்ணலாம். பட் சில்வர் பர்ட் அப்படின்றது மோஸ்ட் ஆஃப் 4Xல யூஸ் பண்ணுவாங்க. பட் இதில் ஒர்க் ஆச்சுன்னா தாராளமாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதை தாண்டி மேக்ரோஸ் இருக்குது. மேக்ரோஸ்னால் எவ்ரி ஹாரோட லாஸ்ட் 10 minutes அண்ட் அடுத்த ஹாரோட ஃபஸ்ட் 10 minutes, இதை நம்ம மேக்ரோஸ் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பர்டிகுலர் டைமில் மூவ்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ட்ரி கிடச்சினா தாராளமாக ட்ரேட்ஸ் எடுக்கலாம். ரெண்டாவது, ப்ரைஸ் சொன்னேன். ஸோ ப்ரைஸ்ன்னு வரப்போ ஹையர் டைம் ஃப்ரேம் நீங்கள் போனீங்கன்னா, ஹையர் டைம் ஃப்ரேமோட ஸ்விங் ஹைஸ் அண்ட் லோஸாக இருக்கட்டும், இல்லை ப்ரீவியஸ் டேயோட ஹைஸ் அண்ட் லோஸாக இருக்கட்டும், இல்லை மார்க்கெட்டில் கேப்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபியூச்சர்ஸில் நீங்கள் கேப்ஸ் நிறைய பேர் ட்ரேட்ஸ் எடுப்பாங்க. ஸோ கேப்ஸுன்றது மோஸ்ட்டாக ப்ரைஸ் கவர் பண்ணதாக பார்க்கும். ஸோ அந்த இடத்துலையுமே லிக்விட் நிறையா இருக்கும். ஸோ அதில் உங்கள் என்ட்ரி மாடல் ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக ட்ரேட்ஸ் எடுக்கலாம். அட் தி எண்டில் நான் என்ன சொல்ல வரேன்னா, லிக்விடிட்டி எங்கே இருக்கோ அங்கே உங்கள் என்ட்ரி மாடல் ஃபார்ம் ஆகுதான்னு பாருங்கள். அப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக ட்ரேட்ஸ் எடுக்கலாம். அண்ட் 5வது, என்ட்ரி மாடல். இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு தான் என்ட்ரி மாடலுக்குள்ளாரே வரணும். என்ட்ரி மாடல் பொறுத்தவரை நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜி வேணால் சூஸ் பண்ணலாம். இண்டிகேட்டர்ஸாக இருக்கலாம், இல்லை ப்ரைஸ் ஆக்ஷனாக இருக்கலாம், இல்லை ஐசிடியாக இருக்கலாம்,
இல்ல சம்டைம்ஸ் இஏ கூட இருக்கலாம். அதாவது பாட்ஸ கூட நீங்க ரன் பண்ண விடலாம். எந்த ஸ்ட்ராட்டஜினாலும் இந்த கண்டிஷன்ஸ்லாம் ப்ராப்பரா இருந்தா தான் ஒர்க் ஆகும். அண்ட் அப்படி இல்ல நானே ஓனா ஸ்ட்ராட்டஜி தான் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட்ல சொன்ன மாரி நீங்க மார்க்கெட்ட சும்மா ஒரு 6 மந்த்ஸ் உட்காரணும். சார்ட்ட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ரிப்பீட் ஆகுற பேட்டர்ன நீங்க நோட் பண்ணணும். அண்ட் அத வச்சு நீங்க ஓனா என்ட்ரி மாடல் கிரியேட் பண்ணணும். உங்களுக்கு விருப்பம் தான் நீங்க தாராளமா பண்ணுங்க. அண்ட் ஈவன் நீங்க அந்த ஸ்ட்ராட்டஜியோ இல்ல நீங்க ஐசிடி தான் கத்துக்க போறீங்க அப்படின்னா, அத உங்களுக்கு ஏத்த மாரி கூட நீங்க அலைன் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது ஃபிக்ஸ்டுலாம் கிடையவே கிடையாது. நீங்க எந்த ஸ்ட்ராட்டஜி லேர்ன் பண்ணாலும், அது உங்களுக்கு ஏத்த மாரி டைம் ஃப்ரேமா இருக்கட்டும், டைமா இருக்கட்டும், இல்ல என்ட்ரியோட கண்டிஷன்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுக்கு ஏத்த மாரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி எல்லா கண்டிஷன்ஸையும் வச்சு, நான் எப்படி ட்ரேட்ஸ் பிளேஸ் பண்ணுவேன்றத பத்தி பார்ப்போம். இங்க நான் நாஸ்டாக் சார்ட் எடுத்திருக்கேன். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி பயாஸ்க்கு நான் 15 மினிட்ஸ் இல்ல 1 ஹவர் எடுத்துப்பேன். அண்ட் இதுவுமே மார்க்கெட் கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாரி சேஞ்ச் ஆகும். பட் இப்ப நான் கரண்ட்டா 15 மினிட்ஸ் எடுத்திருக்கேன். சரி. இப்ப இங்க மார்க்கெட் ஓவரால் பயாஸ் பார்த்தீங்கன்னா, புல்லிஷா இருக்கும். நீங்க இன்னும் ஓவரால் ரொம்ப பெரிய பிக்சர் பார்த்தா கூட கம்ப்ளீட்டா பிரைஸ் புல்லிஷா இருக்கும். ஸோ, அப்படி புல்லிஷா இருக்கிறப்ப மார்க்கெட் வந்து எப்பலாம் கீழ ஃபால் ஆகுதோ, அதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஷார்ட் டெர்ம் மேனிபுலேஷனா இருக்கலாம். இல்ல ஒரு ஷார்ட் டெர்ம் கரெக்ஷனா கூட இருக்கலாம். அண்ட் பிரைஸ் என்ன பண்ணியிருக்கு இங்கேயுமே, பிரைஸ் ஒரு நல்ல ஃபால்க்கு அப்புறம் கம்ப்ளீட்டா ரிவர்ஸ் ஆயிருக்கு பாருங்க. ஓகே. அண்ட் கம்ப்ளீட்டா ரிவர்ஸ் ஆயி பிரைஸ் வந்து ஹை ரைஸ் மேக் பண்ணிட்டே போகுதா? இப்ப இந்த மாரி மார்க்கெட் வந்து புல்லிஷா இருக்கிறப்ப ஒரு ஃபாலுமே வந்து மேனிபுலேஷனா நீங்க கன்சிடர் பண்ணலாம். அகைன் அந்த ரிவர்சலுமே வந்து ஒரு கரெக்ட்டான கீ லெவல்ல நடக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லெவல்ல நடக்கலாம், ஆர் இந்த லெவல்ல நடக்கலாம், ஆர் இந்த லெவல்ல நடக்கலாம். எக்ஸாக்ட்டா எந்த லெவல்ன்னு சொல்ல முடியாது. பட் ஆனா ஒரு ஒரு கிளீனான ஸ்விங்ஸ் கிட்ட நடக்கும். சரி. இப்ப இங்கேயுமே வந்து பிரைஸ் என்ன பண்ணுது, ஒரு நல்ல ரிவர்சலுக்கு அப்புறம் பிரைஸ் வந்து லைக் ஃபால் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கன்டினியூஸா லோஸ் மேக் பண்ணிட்டே போகுதா? அண்ட் இந்த டவுன் க்ளோஸ் கேண்டிலுமே வந்து மொமெண்டம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ இந்த மாரி வந்து ஃபால் ஆகுறப்ப இத பார்த்து பேனிக் ஆகாம, அதாவது மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகுது கம்ப்ளீட்டா அப்படின்னு இல்லாம, உங்களோட செட்டப்ப நீங்க ஸ்டிக் பண்ணியிருக்கணும். அதனால தான் நான் ஆல்ரெடி சொல்றேன். ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்றது அப்படின்றது ஆக்சுவலி ஈஸி. பட் அத ஃபாலோ பண்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. இது கஷ்டம். இதெல்லாம் பார்க்குறப்ப டெம்ப்ட் ஆகும் நம்ம. ஓகே செல் என்ட்ரி எடுத்துடலாம், செல் என்ட்ரி எடுத்துடலாம்னு சொல்லிட்டு. சரி நீங்க ரொம்ப 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 சின்ன மூவ்ஸ்லாம் ஸ்கேல்ப் பண்ணுவீங்க அப்படின்னா, இதுவுமே எடுக்கலாம். நீங்க செல் என்ட்ரிலாம் எடுக்கலாம். பட் பயாஸ்க்கு அகெயின்ஸ்ட்டா போணும் அப்படின்னா, நீங்க உங்களுடைய என்ட்ரியோட அந்த மேனேஜ்மென்ட் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா, நீங்க வந்து பயாஸ்க்கு அகெயின்ஸ்ட்டா சின்னதா என்ட்ரி எடுத்துட்டு சின்னதா க்ளோஸ் பண்ணிடலாம். பட் அது அது தேவையில்ல. ஓகே ஃபைன். ஸோ இப்ப இங்கேயுமே மார்க்கெட் வந்து லோஸ் மேக் பண்ணிட்டே போகுதா? இப்ப லோஸ் மேக் பண்ணிட்டே போகுறப்ப, இந்த பர்ட்டிகுலர் ஸ்விங் பார்த்தீங்கன்னா, ஒரு கீயான சப்போர்ட் லெவல் கிட்ட போயிட்டுருக்கு. ஓகே. இப்ப நாங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்புட்ன்னா, ஒண்ணு இந்த சப்போர்ட் லெவலையும் பிரைஸ் சப்போர்ட் எடுத்து மேல போகலாம். ஆர் இத மேனிபுலேட் பண்ணிட்டு, இந்த லோவ பிரைஸ் வந்து எடுத்துட்டு, அதுக்கப்புறம் கூட ரிவர்ஸ் ஆகலாம். பட் இங்க அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பிரைஸ் இந்த லோவ எடுக்கல. பட் அகைன் இது ஒரு நல்ல சப்போர்ட் லெவல். அந்த லெவல்ல வந்து நீங்க அ ஒத் லைக் நீங்க இதுக்கு அடாப்ட் ஆயிக்கலாம். தப்பு கிடையாது. சரி. இப்ப நான் என்ன பண்றேன், ஒரு கீ லெவல் கிட்ட அப்ரோச் பண்றப்ப, எனக்கு வந்து மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டா நான் புல்லிஷா தான் இருக்கேன். ஸோ ஒரு கீ லெவல்ல பிரைஸ் அப்ரோச் பண்றப்ப, அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகறதுக்கான சான்சஸ் நெறைய இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன், இது கிட்ட அப்ரோச் பண்றப்ப, நான் அப்படியே லோவர் டைம் ஃப்ரேம்க்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதான் அந்த ஸ்விங்கோட லோ அண்ட் பிரைஸுமே போயிட்டு இந்த லோ லைக் இந்த லோ கிட்ட அப்ரோச் பண்ணுது பார்த்தீங்களா? சரி. இப்ப இந்த லோ கிட்ட அப்ரோச் பண்ணிடுச்சு அண்ட் பிரைஸ் என்ன ஆயிடுச்சு, ஒரு பாயிண்ட்ல நல்ல ஸ்ட்ராங்கா ஹை ரைஸ் மேக் பண்ண ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப இந்த கண்டிஷன்ல எப்படி ட்ரேட்ஸ் எடுக்கலாம் அப்புட்ன்னா, ஆ நீங்க ரிவர்சல கேப்சர் பண்ண போறீங்க அப்புட்ன்னா, உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா, அதோட லோலே கேப்சர் பண்ண பார்க்கணும். அதாவது அந்த ரிவர்சல் ஆகுற பாயிண்ட்ல கேப்சர் பண்ண பார்க்கணும். அப்பன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஆர்ஆர் கிடைக்கும். அப்படி இல்ல நான் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்லாம் வெயிட் பண்ணிட்டு ரீட்ரேஸ்லாம் என்ட்ரி எடுக்க போறேன் அப்புட்ன்னா, நான் ஒரு மெத்தட் சொல்றேன். அத நீங்க வேணா ஃபாலோ பண்ணுங்க. சரி. இப்ப ஃபர்ஸ்ட்டு வந்து நான் ரிவர்சல் அதாவது எக்ஸாக்ட்டா அந்த ரிவர்சல் பாயிண்ட்ட கேப்சர் பண்ண போறோம் அப்புட்ன்னா, அகைன் நீங்க வந்து அதுக்கு சிஏஎஸ்டி யூஸ் பண்ணலாம். இல்ல ஒரு இன்வெர்ஸ் ஃபேர் வேல்யூ கேப் கூட யூஸ் பண்ணலாம். அதாவது பிரைஸ் வந்து நல்ல ஸ்ட்ராங்கா டிஸ்பிளேஸ் ஆயிட்டே இருக்கு. அப்படி இருக்கிறப்ப பிரைஸ் வந்து ஒரு பாயிண்ட்லேருந்து ஒரு நல்ல கீ சப்போர்ட் லெவல்லேருந்தோ, இல்ல ஒரு கீ லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல கூட இருக்கலாம். ஸோ அங்கேருந்து பிரைஸ் வந்து நல்ல ஸ்ட்ராங்கா டிஸ்பிளேஸ் ஆகி, இந்த ஃபேர் வேல்யூ கேப் தாண்டி க்ளோஸ் வச்சாலோ, இல்ல ஒரு ஸ்விங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்விங்கோட ஹைய தாண்டி க்ளோஸ் வச்சாலோ, அத நீங்க சிஏஎஸ்டியா கன்சிடர் பண்ணுவீங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, அது வந்து ஒரு ரிவர்சலுக்கான சைன். இப்ப இங்க வந்து ஃபேர் வேல்யூ கேப் தாண்டி க்ளோஸ் வச்சிருச்சுல்ல. ஸோ இதுவுமே வந்து ஒரு ரிவர்சலுக்கான சைன். ஏன்னா, மார்க்கெட் வந்து பியரிஷ்ஷா தான் போகுது அப்படின்னா, பிரைஸ் ரீட்ரேஸ் ஆகி இந்த ஃபேர் வேல்யூ கேப்ப ரியாக்ட் பண்ணிட்டு, இன்னும் கீழ தான் ஃபால் ஆகும். ஸோ இங்க தாண்டி க்ளோஸ் வச்சிருச்சு அண்ட் மொமெண்டமே ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. அண்ட் அதுக்கு அடுத்த கேண்டில்ல பிரைஸ் ரீட்ரேஸ் ஆகி மேல போகுது பார்த்தீங்களா? ஸோ அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதா ஒரு ரெட் கலர் கேண்டில் அண்ட் அதுக்கப்புறம் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகுதுல்ல. ஸோ இதுவே வந்து ஒரு ரிவர்சல் சைன். நீங்க இங்கேயே கூட ட்ரேட்ஸ் பிளேஸ் பண்ணலாம்.
அண்ட் உங்கள் ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுக்கலாம். அண்ட் உங்கள் டார்கெட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்கேல்பிங் தான் பண்ண போகிறீங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களோட என்ட்ரியோட டைம் ஃப்ரேமே வந்து நான் இங்கே 1 மினிட் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ 1 மினிட்க்கு ஏற்ற மாதிரி தான் டார்கெட் வச்சுக்கணும். அப்போ 1 மினிட் ஏற்ற மாதிரி எங்கே டார்கெட் வச்சுக்கலாம்? ஃபஸ்ட்டு இது ரொம்ப ரொம்ப கம்மி டார்கெட். பட் ஆனால் இது ஒரு நல்ல லெவல். ஏன்னா இந்த சப்போர்ட் லெவலில் ப்ரைஸ் ரெசிஸ்ட் ஆகிட்டு கீழே ஃபால் ஆகவும் சான்சஸ் இருக்குது. ஸோ நான் இந்த லெவல் கிட்ட ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் பார்ப்பேன். ஓகே. அண்ட் அதையும் தாண்டிடுச்சு அப்படின்னா நான் பிடிஆர்எஸை செகண்ட் டார்கெட்டாக வைப்பேன். லைக் இந்த ஃபேர் வேல்யூ கேப்ஸு இல்லை வேறு ஏதாவது லெவல்ஸாக இருந்தாலும் நீங்கள் டார்கெட்டாக வைக்கலாம். இங்கே ஃபேர் வேல்யூ கேப் மட்டும் இல்லை, அதோட சப்போர்ட் லெவலில் கம்பைன் ஆயிருக்கு. நான் இங்கே எப்படி சப்போர்ட் லெவல் எடுத்துருக்கணும் அதே மாதிரி நீங்கள் இந்த லெவல் எடுத்தால் நல்லது. ஸோ அந்த லெவலில் நீங்கள் நெக்ஸ்ட் டார்கெட்டாக வைக்கலாம். ஆனால் எக்ஸாக்டாக அங்கே தான் ரிவர்ஸ் ஆயிருக்கு. அண்ட் தேர்ட் டார்கெட் அப்படின்றது இந்த ஹை. அண்ட் ஃபோர்த் லைக் ஓவராலாக நான் வந்து இந்த ட்ரேடுக்கு நான் பெஸ்ட்டு டார்கெட் எது சொல்லுவேன்னா இந்த ஹை தான் நான் சொல்லுவேன். இதான் என்னோட மேக்ஸிமம் டார்கெட். இது தாண்டியும் போயிட்டு அந்த ஃபேர் வேல்யூ கேப் ஃபில் பண்ணலாம். பட் அகைன் நான் இதான் என்னோட மேக்ஸிமம் டார்கெட். ஸோ இதுக்கு தான் நான் எய்ம் பண்ணணும். பட் அதுக்கு முன்னாடி எங்கே வேணால் ரிவர்ஸ் ஆகலாம். இங்கே ரிவர்ஸ் ஆகலாம், ஆர் இந்த லெவல் கிட்ட ரிவர்ஸ் ஆகலாம், ஆர் இந்த லெவல் எடுத்துகிட்டு ரிவர்ஸ் ஆகலாம், ஆர் இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை ஃபில் பண்ணிட்டு கூட கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் ஆகலாம். நிறைய சான்சஸ் இருக்குது. சரி, அப்போ நீங்கள் ரிவர்ஸில் கேப்சர் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஏர்லியராக என்ட்ரி எடுக்க பாருங்கள். ஸோ அப்போ வந்து மோஸ்ட்டாக உங்களுக்கு ஆர்ஆர் கரெக்டாக இருக்கும். ஈவன் ட்ரேட் ப்ராஸ்ட்டு போய்ட்டு ரிவர்ஸ் ஆனால் நீங்கள் பிரேக் எவனில் ஈஸியாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரிவர்சல் டைப். அண்ட் அழகாக நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். சரி, இல்லை நான் வந்து கன்ஃபர்மேஷன்லாம் பார்த்துட்டு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் ட்ரேட்ஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னா இந்த பாயிண்ட்டில் வந்து ஒரு டபுள் மேனிபுலேஷன் என்ட்ரி வெயிட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் இந்த ரிவர்சல் என்ட்ரியை ரெண்டாக பிரிக்கிறேன். ஒன்று இயர்லியராக என்ட்ரி எடுக்கிறது, இன்னொன்று கன்ஃபர்மேஷன்லாம் பார்த்து என்ட்ரி எடுக்கிறது. ரெண்டுமே ஒர்க் ஆகும். இதில் உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ அந்த கன்ஃபர்மேஷன் பார்த்து ட்ரேட்ஸ் எடுக்கிறது அப்படின்றது என்னென்னா நான் வந்து பர்சனல் டபுள் மேனிபுலேஷன் வெயிட் பண்ணுவேன். பட் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா கன்சாலிடேஷன்லேருந்து பிரேக் ஆகும். அதான் இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். சரிங்க பாருங்க. இப்போ ப்ரைஸ் என்ன பண்ணுது, நல்லா ஸ்ட்ராங்காக டிஸ்ப்ளேஸ் ஆகி ஒரு கீ லெவல், அதாவது நான் ஆல்ரெடி மார்க் பண்ண சப்போர்ட் லெவல் கிட்ட ப்ரைஸ் அப்ரோச் ஆகிடுச்சு. இப்போ அங்கேருந்து ப்ரைஸ் என்ன பண்ணிடுச்சு, ஆப்போசிட் டைரக்ஷன் நல்லா ஸ்ட்ராங்காக டிஸ்ப்ளேஸ் ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு இங்கே வந்து ஸ்ட்ராங்காக கீழே ஃபால் ஆச்சோ அதே அளவுக்கு ஸ்ட்ராங்காக ரிவர்ஸ் ஆகிறதே வந்து ஒரு நல்ல சைன் ஃபார் புல்லிஷ் மூவ். அண்ட் மார்க்கெட்டுமே ஆப்வியஸாக புல்லிஷாக இருக்குது. ஸோ இந்த மூவ் வந்து ஒரு புல்லிஷ்க்கான பாத்தை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். சரி, இப்போ என்ன ஆகுது, ப்ரைஸ் எக்ஸாக்டாக கீழே ஃபால் ஆகி எக்ஸாக்டாக மேலே போகி இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை ரியாக்ட் பண்ணிட்டு அகைன் கீழே ஃபால் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்றது ஒரு பேரிஷ் ஃபேர் வேல்யூ கேப். ஸோ இது ரியாக்ட் பண்ணிட்டு கீழே ஃபால் ஆகிறப்ப இன்னொரு லோவுமே மேக் பண்ண சான்சஸ் நிறையா இருக்குது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா இது நல்ல ஃபேர் வேல்யூ கேப், பேரிஷ் ஃபேர் வேல்யூ கேப். ஸோ மார்க்கெட் வந்து பேரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் ஃபில் பண்ணிட்டு கீழே ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அப்போ அது என்ன பண்ணுதுன்னா ப்ரைஸ் இது டேப் பண்ணிட்டு அகெயின் ஸ்ட்ராங் டவுன் க்ளோஷர் கேண்டில்ஸ் அண்ட் ஒரு நல்ல கன்சாலிடேஷன் ஆகுது பாருங்க. அண்ட் இந்த கன்சாலிடேஷனையுமே வந்து ப்ரைஸ் நெக்ஸ்ட்டு பிரேக் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ இந்த லோஸ்லாம் எடுக்குது பார்த்தீங்கன்னா, அந்த லோஸ் எடுக்கிற கேண்டில் பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா இது வந்து இந்த பர்டிகுலர் மூவே வந்து ஒரு கிளியர் பியரிஷ் ஸ்ட்ரக்சராக தெரியுது எனக்கு. ஸோ ஒரு நல்ல ஃபால், ஒரு நல்ல கன்சாலிடேஷன், அதுக்கப்புறம் அகைன் அந்த கன்சாலிடேஷன் லோஸ் வந்து ப்ரைஸ் பிரேக் பண்ணுது. அதுக்கு அடுத்த கேண்டில் ப்ரைஸ் என்ன பண்ணுது, லோவை எடுக்குது பார்த்தியா. இப்போ இந்த லோவை எடுத்துகிட்டு ப்ரைஸ் என்ன பண்ணுதுன்னா ஆப்போசிட் டைரக்ஷன் ஸ்ட்ராங்காக டிஸ்ப்ளேஸ் ஆகுது. ஓகே, இப்போ நான் இது வரைக்கும் என்ன சொன்னேன், மார்க்கெட் வந்து கிளியர் பியரிஷ் ஸ்ட்ரக்சராக இருக்குது. ஓகே, அப்போ பியரிஷ் ஸ்ட்ரக்சரை ப்ரைஸ் கொடுத்துட்டு அங்கேருந்து ஆப்போசிட் டைரக்ஷன் டிஸ்ப்ளேஸ் ஆகுறது அப்படின்றது இந்த பியரிஷ் ஸ்ட்ரக்சரை வந்து மேனிபுலேஷனாக ப்ரைஸ் வந்து மாற்றும். ஏன்னா பியரிஷ்க்கான எல்லா பாசிபிலிட்டிஸுமே மார்க்கெட் காட்டுது. அப்போ எல்லாருமே வந்து ஓகே, ஒரு நல்ல கன்சாலிடேஷன் கூட கீழே பிரேக் ஆகுது, ஒரு பியரிஷ் ஸ்ட்ரக்சருமே கொடுக்குது, ப்ரைஸ் கீழே தான் ஃபாலோ ஆக போகுது. ஸோ இந்த மாதிரி பியரிஷ்க்கான ஒரு பாசிபிலிட்டிஸுமே ப்ரைஸ் கொடுக்குறப்ப அதுக்கு ஆப்போசிட்டாக ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகுதுன்றப்ப அப்போ இந்த லெக் வந்து மேனிபுலேஷன் மாறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. பட் அகைன் ஒரு நல்ல கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணணும். ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணுது, அகைன் ஸ்ட்ராங்காக டிஸ்ப்ளேஸ் ஆகுது, ஒரு சின்ன கன்சாலிடேஷன், அதுக்கப்புறம் இங்கே டிஸ்ப்ளேஸ் ஆகுது பார்த்தீங்களா. இதுதான் வந்து ஒரு பெஸ்ட் கன்ஃபர்மேஷன். ஓகே, மார்க்கெட் மேலே தான் போகுதுன்னு சொல்லிட்டு. அகைன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எப்பயுமே வந்து ஹைஸ்ல என்ட்ரி எடுக்காதீங்க. ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வெயிட் பண்ணி என்ட்ரி எடுக்கிறது உங்களுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ப்ராப்பராக ஆகும். ஸோ ப்ரைஸ் ரீட்ரேஸ் ஆகுதா, அழகாக நீங்கள் இந்த ஃபேர்வர்ட் கேப் ஃபில் பண்ணிட்டு மேலே போகிறப்ப நீங்கள் அழகாக இங்கே என்ட்ரிஸ் ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் என்ட்ரிஸ் எடுக்கிறதுக்கான ஒரு பர்ஃபெக்டான சாய்ஸ். அகைன் இது வந்து ஒரு பர்சனுக்கு மாறும். பட் நான் இப்படி ரேட்ஸ் எடுப்பேன். நீங்கள் எக்ஸாக்டாக அப்படி தான் ஃபாலோ பண்ணணும் கிடையாது. உங்களுக்கு ஒரு ஓன் செட்டப் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் ட்ரேட்ஸ் எடுக்கிறத சொல்கிறேன். ஸோ இங்கே ட்ரேட்ஸ் எடுத்து பெஸ்ட்டு ஸ்டாப் லாஸ் கேட்டிங்கன்னா நான் இந்த லோ தான் சொல்லுவேன். பட் ஆனால் இந்த லெக்கும் மேனிபுலேஷனாக மாட்டு ரிவர்ஸ் ஆகிறப்ப இந்த பர்டிகுலர் லோவையுமே ப்ரைஸ் வந்து தொடுறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அப்படி இருக்கப்போ இதையுமே நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னோடய பெஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு இந்த ஹை தான். இந்த ஹை தான் என்னோட பெஸ்ட் டார்கெட். இது வந்து அதுக்கப்புறம் கூட ப்ரைஸ் மேலே போயிருக்கும். பட் ஆனால் அகைன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஸ்கேல் பண்ண போகிறோம். நான் ஒன் மினிட் என்ட்ரி எடுக்க போகிறேன் அப்படின்னா என்னோடய டார்கெட்டுமே 1 மினிட் தான்.
ஸோ நாங்கள் ட்ரேட் எடுத்துகிட்டு இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இங்கே டார்கெட் டேக்கிறேன் அட்லீஸ்ட் 1:2 கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து என்ட்ரிஸ் ஃப்ரேம் பண்ணுறது. இதுலையுமே நீங்கள் இன்னொரு டைப்பு உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா இங்கே ஒரு நல்ல கன்சாலேஷன் ப்ரைஸ் மேலே பிரேக் ஆகுது. பட் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்லாம் கொடுத்துரும். ப்ரைஸ் கீழே ஃபால் ஆகி நீங்கள் கன்சிடர் பண்ணுற சப்போர்ட்டோட ப்ரைஸ் ரீச் ஆகும். பட் அங்கேயும் சப்போர்ட் எடுத்து மேலே போகாமல் இன்னொரு லோவே மேக் பண்ணும், மேனிபுலேஷனே கொடுத்துரும். ஸோ இதான் நான் செகண்ட் மேனிபுலேஷன் சொல்கிறேன். அங்கேருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா அதோட பாசிபிலிட்டிஸ்மே நிறையா இருக்கும். ஓகே, ஸோ இப்படி தான் நான் வந்து என்ட்ரிஸ் எடுப்பேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதான் ஒரு சிஸ்டமை க்ரியேட் பண்ணி அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். பட் நான் சொல்கிற மாதிரி எக்ஸாக்டாக எல்லா தடவையும் நடக்காது. மார்க்கெட் கண்டிஷன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி எக்ஸிக்யூஷன்ஸுமே வந்து பார்க்கணும். ஸோ எக்ஸிக்யூஷன் ஸ்கில்ஸ் அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி ஒரு ட்ரேட் எடுக்கிறோம், எப்படி ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணுறோம், சப்போஸ் ட்ரேட் ரிவர்ஸ் ஆச்சுன்னா அதை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணி ஒன்று பாசிட்டிவாக க்ளோஸ் பண்ணலாம், இல்லை பிரேக் ஈவனில் க்ளோஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே வேரி ஆகும். அது இப்படி தான் நான் என்ட்ரி எடுப்பேன். அண்ட் 6வது எக்ஸிக்யூஷன்ஸ். என்ன தான் நீங்கள் என்ட்ரி மோடை டிசைட் பண்ணாலும் எக்ஸிக்யூஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மார்க்கெட் ஒரே மாதிரி எப்பயுமே இருக்காது. அதோட கண்டிஷன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ மார்க்கெட் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுமே வந்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணணும். இதுக்கு நான் 2 கேட்டகரி சூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று ஸ்டாண்டர்ட் கேட்டகரி அண்ட் 2வது நார்மல் கேட்டகரி. ஸ்டாண்டர்ட் கேட்டகரினா A+ செட்டப். அதாவது நீங்கள் ட்ரேட் எடுத்திங்கன்னா அது டார்கெட் ஹிட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் நான் பர்சனலாக 1லேருந்து 1.5% ரிஸ்க் எடுப்பேன் சேலஞ்ச் அக்கௌண்ட்டில். அண்ட் டார்கெட் லிக்விடிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாறும். பட் நீங்கள் ரஃபாக ஒரு 1:2 சூஸ் பண்ணலாம். சம்டைம்ஸ் மேபி 1:1 கூட கொடுக்கலாம். அண்ட் 2வது நார்மல் கேட்டகரி. நார்மல் கேட்டகரி அப்படின்னா ஒரு என்ட்ரி மாடல் ஃபார்ம் ஆகும். பட் அது டார்கெட் ஹிட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். லைக் ஸ்டாப் லாஸ் வைடாக இருக்கலாம், ஆர் டார்கெட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கலாம், ஆர் ஹையர் டைம் ஃப்ரேமோட கான்டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்லேயே இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் ரிஸ்க்கை நீங்கள் வந்து அப்படியே பாதியாக குறைக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் 0.5% ரிஸ்க் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ரொம்ப கம்மியாக லாட் போட்டுட்டு ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாண்டர்டாக கூட லாட் போடலாம். ஸோ என்ன தான் நீங்கள் என்ட்ரியை ப்ராப்பராக நீங்கள் டிசைட் பண்ணாலும் இந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த டைம் ஃப்ரேம் என்ட்ரி எடுக்க போகிறோம், இந்த டைமில் என்ட்ரி எடுக்க போகிறோம், இங்கே டார்கெட் வைக்க போகிறோம், இது எல்லாமே இருந்தாலும் அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறீங்களான்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் என்னோடய எக்ஸிக்யூஷன்ஸ். அண்ட் 7th சைக்காலஜி. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேலே எல்லா ஸ்டெப்ஸும் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் சைக்காலஜி அப்படின்ற ஒரு ஃபேக்டரை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். கண்டிப்பாக பண்ணுறோம். எப்படி? ஃபஸ்ட் ஹெல்த்தி ஃபுட். எப்பயுமே க்ளீனாக சாப்பிட்டிங்கன்னா உங்கள் மைண்ட் ரொம்ப ரொம்ப க்ளீனாக இருக்கும். அண்ட் அது ட்ரேடிங் சைக்காலஜிக்கு ஒரு பெரிய ப்ளஸ் ஃபேக்டராக இருக்கும். அண்ட் 2வது ஒர்க் அவுட் பண்ணுறப்ப செரோட்டோனின் அப்படின்ற ஹார்மோன்ஸ் இருக்கும். எ கைண்ட் ஆஃப் ஹாப்பி ஹார்மோன். அண்ட் அதுவுமே உங்கள் மைண்டை ரொம்ப க்ளீனாக வச்சுக்கும். நீங்கள் ட்ரேடிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் சைக்காலஜியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் 3வது கீப் எ ஒர்க் ஸ்பேஸ் க்ளீன் அண்ட் நீட். எப்பயுமே உங்களோட ஆம்பியன்ஸை ரொம்ப ரொம்ப நீட்டாகவும் க்ளீனாகவும் வச்சுக்கோங்க. இப்போ நான் சார்ட்ஸில் போய் உட்காடுறேன் அப்படின்னா நான் சார்ட்டை க்ளீனாக பார்த்து ஒரு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்லாம் ரெடி பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு தொடக்க புள்ளியாக அந்த ஆம்பியன்ஸுமே இருக்கணும். நீங்கள் சும்மா குப்பையெல்லாம் அந்த போய் உட்காந்திங்க அப்படின்னா கண்ணாபின்னு ட்ரேட்ஸ் எடுப்பீங்க, எமோஷன்ஸ் உள்ள ட்ரிகர் பண்ண விடுவீங்க. ஸோ இந்த சின்ன சின்ன விஷயம் வந்து உங்கள் ட்ரேடிங் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன் சிம்பிள், நம்மள ஒழுங்காக பார்த்துக்கிட்டா ட்ரேடிங் நம்மளை பார்த்துக்கும். இதை தாண்டி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. பட் நம்ம கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம். சரி, இப்போ இதெல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம ப்ராஃபிட்டபிள் ஆகிடுவோமானா நோப். எல்லாமே சொல்கிறது ஈஸி, பட் ரியாலிட்டி அப்படின்றது கம்ப்ளீட்டாக வேறு. ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்ப கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். பட் நம்ம அதை பண்ணி தான் ஆகணும். மேபி எமோஷன்ஸாக ட்ரேட் எடுக்கலாம், ஆர் ஓவர் ரிஸ்க் எடுக்கலாம், ஆர் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி ட்ரேடை க்ளோஸ் பண்ணாமல் இருப்போம், ஆர் என்ட்ரியே ஃபார்மாக இருக்காது பட் என்ட்ரி எடுத்திருப்போம். ஸோ இதுதான் ரியாலிட்டி. ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா நம்ம ஒரு சிஸ்டமை க்ரியேட் பண்ணி வச்சிட்டோம். ஸோ நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியும். பட் நம்ம அதை பண்ணாமல் இருக்கிறது தான் பிரச்சனை. ஸோ அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ அதை நம்ம கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும். அதுக்கு வேறு ஆல்டர்னேட்டிவே கிடையாது. இது கண்டிப்பாக நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஈஸி இல்லை, பட் அதே சமயம் இது முடியாதுன்னு கிடையாது. பட் ஒன்ஸ் நீங்கள் அந்த ஃப்ளோவை பிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட்டபிள் ஆகிறத யாராலுமே தடுக்க முடியாது. அதுதான் ரியாலிட்டி. நீங்கள் எல்லாருமே லைஃப்பில் ரிஸ்க் எடுக்கிறீங்க. ஸோ இது நார்மல் ரூட் கிடையாது. கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். இந்த ஜேர்னியில் நிறைய பேர் ஃபெயில் ஆவீங்க. பட் கிவ் அப் பண்ணாமல் என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் மேக் பண்ணுமோ அதை கரெக்ட் பண்ணிட்டு கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறவங்க கண்டிப்பாக அந்த வெற்றின்ற பாதையை நோக்கி போவாங்க. பட் அதே மாதிரி ரிஸ்க் எடுத்தாலும் கால்குலேட்டிவாக எடுக்கணும். எல்லா பணத்தையும் போய் உள்ள போட்டுறாதீங்க. எப்பயும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கோ ஸ்லோ கோ ஸ்மால். இப்படி பண்ணிங்கன்னா மணி ஆட்டோமேட்டிக்காக வரும். எப்பயுமே குயிக் ரிச் அப்படின்றது ஒரு ஸ்கேம் தான். நான் முடிஞ்ச கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் ஷேர் யுவர் தாட்ஸ் இன் த காமெண்ட் செக்ஷன். சீ இன் a new video. Until then.